நீங்க 2 பேர் மட்டும் எப்போ உங்க புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களா? என்ன ரோஹிணி த்ரெட்டன் பண்றீங்களா? நான் மிரட்டல. எனக்கு ஹெல்ப் பண்ணா நாளைக்கு உங்க லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல. அம்மா தாயே, எங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தா அது உன்னால மட்டும் தான் இருக்கும். அப்படியே ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதை எங்களுக்கு ஃபேஸ் பண்ணிக்க தெரியும். உங்க ஹெல்ப் ஒன்னும் எங்களுக்கு தேவைப்படாது. நீங்க மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களான்னு கேக்குறேன். என்ன சாப விடுறியா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பரவாயில்ல, ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஆனா நேரம் எப்பவுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் இருக்காது. ஒரு நாள் எனக்கும் அந்த டைம் வரும். அப்ப நானும் இதே மாதிரி தான் பேசுவேன். பாப்பா நம்மள எப்ப பாட்டி வந்தீங்க? இப்பதான்டா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அங்க இருக்க முடியல, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். என்ன விஷயமா? என்ன கேள்விப்பட்டீங்க? ஏப்பா இங்க நடக்கிறது எதுவும் உனக்கு தெரியாதா? நீ ஏன் என்கிட்ட சொல்லல? எல்லாம் நடக்கணும்னு நானே எதிர்பார்க்கல. இதெல்லாம் எதிர்பார்த்தா நடக்கும். நூல் இழையில அவ தப்பிச்சிருக்கா. அவ மேல வண்டி மோதிருச்சாமே, அடிபட்டுருச்சா? அதெல்லாம் இல்ல பாட்டி, அடியெல்லாம் எதுவும் படல. அந்த நேரத்துல அவன் மயங்கி விழுந்துட்டா. ரவியும் பழகுறலாம் அவளை அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. ஏண்டா அவளை பத்திரமா பாத்துக்க தெரியாதா உனக்கு? பாட்டி, ஆமா, ரோட்ல போகும்போது பாத்து போக தெரியாதா உனக்கு? உயிர் தப்பி பொழிச்சு வந்திருக்க. உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டி? நான் தான் பாட்டி கிட்ட சொன்னேன். நீ தான் சொன்னியா? ஆமா, கால் பண்ணிருந்தாங்க. எனக்கு ஒண்ணும் ஆகல பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். மயக்கம் போட்டு விழுந்திருக்க. உனக்கு பிரஷர் அதிகமா இருந்துன்னு சொல்லிருக்காரு. நீ உடம்ப சரியா பாத்துக்கிறது இல்லன்னு சொல்லிருக்காரு. எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களா? டீடைலா சொல்லணும்ல. இந்த வீட்டுல உழைச்சியே உனக்கு இப்படி ஆயிருக்கும் உடம்பு. நீ எல்லாரையும் பாத்துக்கிற, ஆனா உன்னை பாத்துக்க யாரும் இல்ல. உன்னை நம்பிதானே இவளை இங்க விட்டுருக்கேன். ஒழுங்கா கூட வந்து பாத்துக்க தெரியாதா உனக்கு? அவ உனக்கு கிடைச்ச புதையல் தான், அதை மறந்துடாத. நான் சொன்னா வருத்தப்படுவீங்க, அதனாலதான் சொல்லல. ரோகிணி விஷயத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் தான் சொன்னேன். எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் தான் அத்தை ஊர்ல இருந்து இங்க வர சொன்னேன். எல்லாத்தையும் அத்தை கிட்ட சொல்வீங்கல்ல. இத சொல்றதுக்கு என்ன? குடும்பத்துல பெரியவங்க அவங்க தானே. அவங்க கிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? அது எப்படி அவங்களுக்கு மரியாதையா இருக்கும்? ஆனா இத்தனை பொய் சொல்லி நம்மள ஏமாத்திர முடியும்னு அவன் நினைச்சிருக்கா பாத்தியா? அவ மேல நம்பிக்கை வச்சு நம்ம குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்கிட்டோம். அந்த நம்பிக்கையை அவ உடைச்சிட்டா. அந்த ஏமாத்துக்காரிய ஒரேடியா என் பையன் வாழ்க்கையில இருந்து வெளியே எடுத்து போட்டுட்டு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். நான் பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன். ஆனா நீங்க தான் எல்லாத்துக்கும் இறக்கப்படுறவராச்சே. அந்த ரோகிணி திரும்பவும் ஏத்துக்கிறேன்னு சொன்னாலும் சொல்வீங்க. அதனாலதான் நான் அத்தையை வர சொன்னேன். அத்தை, நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். அந்த விஷயத்துல உங்க புள்ளைய தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க. ஏண்டி மனோஜ், நீ என்ன தனியாவா பத்த? அவனுக்கு அப்ப என் புள்ள தானே. அவனுக்கும் முடிவெடுக்கிற உரிமை இருக்கு. உங்க செல்ல பேத்தின்னு வேற சொல்வீங்கல்ல. அவ பண்ண காரியத்தை பாத்தீங்கல்ல. போதுண்டி, இவள சும்மா கழிச்சு கொட்டிட்டு இருக்காத. இந்த விஷயத்துல அதிகமா மன உளைச்சல் வந்தது இவளுக்கு தான். அது எனக்கு நல்லா தெரியும். அதுலதான் கவனம் இல்லாம ரோட்ல அடிபட பார்த்தா. அவளை எதுவும் சொல்ற வேலை வச்சுக்காத. அழாதப்பா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. கட்டின பொண்டாட்டி சின்னதா ஒரு விஷயத்த மறைச்சாலே தாங்க முடியாது. அவ முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிருக்கா. நான் முட்டாளாயிட்டம் பாட்டி. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் அவளை ரொம்ப நம்பினேன். அவ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன், செஞ்சேன். ஆனா அவ என்ன ஜோக்கர் ஆக்கிட்டு போயிட்டா பாட்டி. அவளை மறந்த தொலைடா. முடியலம்மா. அதெல்லாம் முடியும். நான் உன்னை அவளை மறக்க வைக்கிறேன். மனோஜ், எல்லா வலியையும் கால சரி பண்ணிடும். நீ வருத்தப்படாதப்பா. விஜயா, இவ ஒரு குழந்தை உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கா. இவ நல்ல மனச ரோகிணி பயன்படுத்திக்கிட்டா. என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. ஊருக்கு வரும்போதே உனக்கு தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா ரோகிணி அங்க வச்சு 4 கேள்வி கேட்டிருக்கலாம். அவளுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆனதுலயோ குழந்தை பிறந்ததுலயோ தப்பு இல்ல. ஆனா அந்த மறைச்சா பாரு, அது பெரிய தப்பு. அதுக்கும் மேல உன்னைய குடும்பத்துக்கிட்ட மறைக்க வச்சுட்டா. விஜயா, இந்த குடும்பத்துக்கு மீனா நல்லது மட்டும்தான் நினைப்பா. அந்த நல்ல எண்ணத்துலதான் அவ சொல்லாம இருந்திருக்கா. அதுக்கு அவ மனசுல எவ்வளவு போராட்டம் நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். மீனா, நீ பண்ணது தப்பே இல்லம்மா. டேய் முத்து, உனக்கு அது புரியாம போயிடுச்சுல? மீனா மேல தப்பு இல்லதாமா, அதைத்தான் நான் முத்துக்கிட்ட சொன்னேன். ரோஹிணி தான் மீனாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பாட்டி. பாட்டி, இது எனக்கு இப்பதான் பாட்டி புரிஞ்சுது. அந்த நேரத்துல அவ என்கிட்ட சொல்லலேன்னு அதனாலதான் நானும் அவகிட்ட ரொம்ப வெறுப்ப கொட்டிட்டேன். மீனாவால உன் வாழ்க்கையில எப்பவும் நல்லதாண்டா நடக்கும். ரோகிணி மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கும் போதுதான் மீனா எவ்வளவு ஒசந்தவன் தெரியும். அவளை நல்லா பாத்துக்க. என் பையன் வாழ்க்கைக்கு நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். அவனுக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என் பையனை நான் இப்படியே விட மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? இது மனோஜோட வாழ்க்கை. இவன் தான் முடிவெடுக்கணும். என் பையனுக்கு தப்பான ஒருத்தைய கட்டி வச்சுட்டேன்னு என் மேல பழி விழுந்திருக்குல்ல. அதை சரி பண்றதுக்கு தான் அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். மனோஜ், நீ என்னப்பா சொல்ற? அம்மா எனக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க பாட்டி. எல்லாம் அவங்க முடிவுதான். இப்ப கேட்டீங்களா? உன் தலையில என்ன எழுதி இருக்கோ அது நடக்கட்டும். நல்லதோ கெட்டதோ எல்லாமே கடந்து போயிடும். நல்லதே நடக்கும். சரி, நான் கிளம்புறேன். அல்வா செய்ய போறீங்களா? வெளில போய் வாங்கிட்டு வரதை விட நானே என் கையால செஞ்சு உனக்கு தரலான் இருக்கு. என்னடா இது? இன்னும் எதுக்கு அவ போட்டோவை பாத்துட்டு இருக்க? ஏண்டா அவளை இன்னும் உன்னால மறக்கவே முடியலையா? இல்லம்மா, அவ போன் நம்பரை டெலீட் பண்ணலாமா வேணாமா யோசிக்கிறேன். அவளை உன் வாழ்க்கையில இருந்தே டெலீட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல அதை டெலீட் பண்ணு. அல்வா ரெடி, எல்லாரும் சாப்பிட வரலாம். பாத்தியம்மா, நான் இங்க ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன். அல்வா சாப்பிடுறமா? மீனா, இங்க வா, அல்வா ரெடி. சாப்பிடு பாரு. எனக்கு பழகுறல கேனிட்டு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா ரவி இதே மாதிரி அல்வா பண்ண கட்டுக்க சொல்லுமா. என்னடா மந்தாங்க அல்வா சாப்பிடுங்க. மனோஜ் வெறுப்பேத்திட்டு இருக்கியா? அவன் கஷ்டப்படுறது உனக்கு சந்தோஷமா இருக்கா? அவனுக்கு இப்படி ஆனதுக்கு நீங்களா அல்வா சாப்பிட்டு கொண்டாடுறீங்களா? ஏய், நீ எத்தனையோ பேருக்கு அல்வா கொடுத்துருக்கிற. ஆனா கடைசியா பார்லர்மா உனக்கே இவ்வளவு பெரிய அல்வா கொடுத்துச்சு பாத்தியா? உன்னதாண்டி கேக்குற, வாய் திறந்து பேசுடி. நல்லா இருக்கான். நீ வேணா ஒரு ரூபா சாப்பிடுங்களேன். இரு, உன் அப்பாவை நான் கூப்பிடுறேன். நீ டேய் முத்து, எல்லாருக்கும் ஸ்வீட் ஊட்டி விட்டுட்டு இருக்க. ஸ்வீட் இல்லடா, நான் அல்வா செஞ்சிருக்கிறேன். சாப்பிட்டு
என்ன அவன் செஞ்சிருக்கான் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? குடுறா. நான் பழகுறல ஏன் தடுக்கிற? ஓ இத சாப்பிட்டு இதே மாதிரி நல்லா அவன் அந்த ஹோட்டல்ல போய் செஞ்சிடான்னு பாக்குறியா? அப்ப அந்த அளவுக்கு நல்லா இருக்கா? ரைட் இந்த நீ சாப்பிடா. என்ன யாருமே பேச மாட்டீங்க? வாய் திறந்து சொல்லுங்களேன். ரவி நீ சொல்டா எப்படி இருக்கு? அப்பா பாப்பா பாப்பா நான் செஞ்ச அல்வாப்பா. ஏன் எல்லாம் பதறீங்க? அதானே ஏன் விஜயா? ஏன் என்னாச்சு? ஏன் என்ன சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க? நான் பண்ண அல்வா சாப்பிட்டு குடும்பமே வாயடிச்சு போயிட்டாங்க. எங்க சாப்பிடாதீங்க, வாயில ஒட்டிக்கும். எங்க வாயை திறக்க முடியாதுங்க. அல்வான்னு சொல்லி கோந்து பண்ணி வச்சிருக்கான். ஓந்தா ஆமா மாமா, அது சாப்பிடாதீங்க. இன்னைக்கு நான் ரோஹிணியை பார்த்தேன். ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அவ தான் வந்தா. என்கிட்டயும் ஸ்ருதி கிட்டயும் பேசணும்னு சொல்லி. அவ உங்க அண்ணனோட சேர்றதுக்கு நாங்க 2 பேரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? அந்த பார்லரமா கூட்டு வெளில வந்துருச்சு. இதுக்கு மேல அதால எதுவும் பண்ண முடியாது. நீ பயப்படாத. ரோகிணி ஒரு சிகப்பு கலர் ஷர்ட்ட காணும்பா. அதான் ரோகிணி தேடுறேன். அவ பேர் எப்படி உன் வாயில வந்துச்சு? இன்னும் நீ அவளை மறக்கலையா? டேய் இனிமே அவ முகம் கூட உன் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. ஏமாத்துக்காரி போட்டோ கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. என் புள்ள பக்கத்திலே அவ இருக்க கூடாது. அவ்வளவுதான், அவ உன்னை விட்டு பிரிஞ்சாச்சு. இனிமே அவ உன் வாழ்க்கையிலேயே கிடையாது. புரியுதா? வீணா தீப்பெட்டி எடுத்துட்டு வா. புடி எரிச்சிரு. அவளுக்கு கொள்ளி வச்சாச்சு. அவளை இத்தோட மறந்துரு. கடைசியா கொல்லி போடுற நேரத்துல வந்து முகத்தை பார்த்துட்டேன். வாங்க சார். வணக்கம். சார் என்ன நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க? தான் மாசம் மாசம் பணம் கொடுத்தா போதும்னு சொன்னீங்களே. நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். என்ன விஷயம் சார்? நேரா நான் விஷயத்துக்கு வரேன். மனோஜோட வைஃப் வீட்டை விட்டு போயிட்டாங்க. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். சார் அது குடும்பத்துக்குள்ள நடந்த விஷயம். அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் மனோஜ் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண வச்சதுக்கு காரணம் மனோஜ் நம்பி இல்ல. அவரோட வைஃப் டேலண்ட் ஆனவங்க. எப்படியும் ஏதாவது பண்ணி பணத்தை கட்டிட்டு வாங்கன்ற நம்பிக்கையில தான். அவளை எதுக்கு நீங்க நம்பணும்? என் பையன் உங்க கடனை அடைச்சிருவான். யாரு இவர்? என் கடன் அடைப்பாரா? உங்க பையனை பத்தி நீங்க ரொம்ப தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி உங்க பையன் யார் தெரியுமா? ஒரு 0. தனக்கு அறிவு இருக்கதா நம்புற ஒரு அடி முட்டா. என் பையன் என்கிட்டயே தப்பா பேசுறீங்க. அவன் படிச்சவன். படிச்சா மட்டும் பத்தாது சார். லைஃப்ல முன்னுக்கு வரதுக்கு தனி டேலண்ட் வேணும். நீங்க படிச்சவெல்லாம் ஜெயிக்கிறது இல்ல. திறமசாலி மட்டும் தான் ஜெயிக்கும். இந்த பஞ்சல யாரும் உன்ட்ட இப்ப கேக்கல. ஒருத்தங்க ஜெயிச்சிட்டா திறமைசாலின்னு அர்த்தம் இல்லங்க. அவங்க நேர்மையா இருக்கணும். அதுதான் முக்கியம். அதான் நிலைக்கவும் செய்யும். அம்மா நீங்க ஏதோ ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு போனா என்ன இப்படி பேசுற? நல்லவன் கெட்டவன்லாம் மனுஷனுக்கு தான், பணத்துக்கு இல்ல. அது எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான். என் பணம் எனக்கு வந்து சேர்ந்துட்டா நான் நல்லவன். இல்ல என்ன பண்ணுவ? கொஞ்சம் இருடா. என் பையன் பணத்தை கொடுத்துருவான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்ல சார். உங்க பையனை பத்தி விசாரிச்ச வரைக்கும் அவர் லைஃப்ல எதுவுமே உருப்படியா பண்ணது. இப்ப வச்சிருக்க ஷோரூம் கூட அவர் வைஃப்னால வந்தது. அது என் அப்பா பணத்துல வச்சு கொடுத்தது. வாட் எவர். ஆனா அந்த பிசினஸ் ரன் பண்ற திறமை அவருக்கு இல்லையே. வாங்கின ஆர்டரை காப்பாத்திக்கிற கெப்பாசிட்டி கூட இல்ல. இவ்வளவு ஏன் இவர் கூட மேரேஜ் ஆகி வாழ்ந்த வைஃபுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆனது கூட தெரியாம வாழ்ந்த ஒரு இழிச்ச வாய்ந்தானே. எனிவே அது உங்க சொந்த விஷயம். ஆனா எனக்கு ஏன் பணம் வேணும்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துறேன். அதான் சொல்லிட்டாங்கல்ல. அன்னைக்கு ஏதோ நல்ல மனுஷன் மாதிரி பேசிட்டு நீங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கான். பணம் வந்துட்டா எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறானுங்க. இந்த ஆளுக்கு நம்பிக்கை இல்லாததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்கின பணத்தை கொடுக்கணும்ல சார். என் பையன் கொடுப்பான். இல்லனா நான் கொடுப்பேன். நம்புங்க ப்ளீஸ். நீ என்ன இந்த ஆள்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? இதுக்கு மேல நான் என்ன பண்றது? பார்க்க கூடாதெல்லாம் பார்த்தாச்சு. நான் இவ்வளவு அவமானத்தை தாங்கிட்டு சாகாம இருக்கிறேன் பாரு. என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? ஏங்க என்னங்க பேசுறீங்க? ஏன்பா அப்படி எல்லாம் பேசுறீங்க? மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. என்னங்க ஆளாளுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? சென்டிமெண்ட் சீன்லாம் ஓகே தான். ஆனா இந்த டிராமாவெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல என் பணத்துக்கு வழிய சொல்லுங்க. அதான் என் பையன் மாசம் மாசம் குடுக்கறேன்னு சொல்லிருக்கான்ல. உங்களுக்கு கொடுத்துருவான். என் பையனை குறைச்சல எடை போடாதீங்க. அப்படிலாம் அவரை நம்ப முடியாது. ஒரு வைஃபையாவது நம்பலாம். ஆனா உங்க பையனை நம்பினா ₹1 கூட திரும்ப வராது. இவன் தருவான். அதுக்கு நான் பொறுப்பு. இவனால கட்ட முடியலன்னா இவன் கட்ட வேண்டிய பணத்தை நான் அடைக்கிறேன். இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா? இது பாயிண்ட். உங்களை நம்பலாம். இனிமே இந்த பிரச்சனையும் நீங்க சொன்னது வார்த்தையா மட்டும் இல்லாம இதுல ஒரு சைன் போட்டு கொடுத்துருங்க. அப்ப எல்லாமே பிளான் பண்ணி தான் வந்திருக்கல்ல. இத சொல்ல வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசினியா நீ? வட்டிக்கு வர்றவன் புத்திய சரியா காமிச்சிட்டல. விஜயா எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய். ஆமாமா இதுல ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த ஆள் வேற நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான். அம்மா நீங்க மனோஜ்காக ஷூரிட்டி போடணும்னு அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது. லீகலா அதுக்கு நீங்க பொறுப்பும் கிடையாது. ஆண்டி இவங்க வேணா கோர்ட்டுக்கு போட்டோம். நம்ம அங்க பேசிக்கலாம்.